போவதற்கா தொலைந்தாயே நீ என்னில் ஆருயிரா இருந்தாயே நீ அடி என்னை மறந்து எங்கு சென்றாய் நீ கண்ணில் இருந்த உன்னை மறைத்து விட்டு ஏன் சென்றாய் வாழ்வே எனக்கில்லையே அன்பாய் இருந்தவள் அழகாய் சிரிப்பவள் மனதினில் பதிந்தவள் தனிமையில் கலந்தவள் என்னை விட்டு எங்கு சென்றாயோ என்னில் ஆருயிரா இருந்தாயே நீ அடி உயிரிலே தவிக்கிறது எரிந்து விட்டாய் நீன்றி கசக்கிறது தூக்கத்தை தொலைத்தவள் துணையாய் இருந்தவள் இன்பத்தை கொடுத்தவள் துன்பத்தை துடைத்தவள் என்னை விட்டு தொலைந்து சென்றாயோ என்னில் ஆருயிரா இருந்தாயே நீ அடி உயிரிலே போவதற்கா தொலைந்தாயே நீ இருந்த என்னை மறந்து எங்கு சென்றாய் நீ கண்ணில் இருந்த உன்னை மறைத்து விட்டு ஏன் சென்ற
வென்றாய் ஏய் சுமார் சுமார்டா ஏய் காபிடா இவன் தொலை தாங்க முடியல ஏய் வேணாம் அமைதியா இரு மீனா எங்க கத்துன விடுடா ஏய் விடுங்க விடுடா ஏய் விடுடா யோ டைட்டா புடிங்க அவன மீனா 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 ஏய் விடுடா மீனா 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 ஏய் விடுடா மீனா இன்ஜெக்ஷன் போட்டுருக்கேன் கொஞ்ச நேரத்தில் சைலண்ட் ஆயிடுவாரு கால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துருக்கேன் ஓகே டாக்டர் ஓகே ஓகே சரி சரி அழாத எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்தானே ஆகணும். ஆனா இவ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாளே. எந்த பாவம் பண்ணாத இவளுக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு? வா போலாம். அழாத. குணாவை போய் பார்ப்போம். ஃபோன் கூட ஒர்க் ஆகலை. ஒரு வருஷமா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு கான்டாக்டே இல்லை. நீ அழாத, வீட்டில் போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். நீ வாம்மா. கோழி தனியாக போகுது, அமைக்கிற வேண்டிதான். எடுப்பட்ட பையன் லாட்ஜை விட்டு இவனை தூக்குங்கடாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க. என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை யாரும் பார்க்கல. எத்தனை பெல் அடிக்கணும்? எப்ப பார்த்தாலும் பொம்பளை பின்னாடியே சுத்திட்டு இருப்பியா? காலையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். கிளவிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிற. புடா கொட்றாங்கடா புடா. ஆலயம் மண்டையம் பாரு. குவாட்டரை கேட்குற நீ இருடி, என் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் மேலையா கை வச்ச? இப்போ பார். ஐயோ, யாரும் பார்க்கல. இறைவா, இன்னைக்காச்சும் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கணும். மதுரை சூட்டுக்கும் கொடைக்கானல் குளிருக்கும் எப்படி இருக்குடி?
எப்படி இருக்குன்னா என்னடி சொல்றது? குளிரா தான் இருக்கு. ஸ்வெட்டர் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சூட்ட தணிக்க வேற வழி இருக்கு. ட்ரை பண்ணலாமாடி? என்னடி டபுள் மீனிங்ல பேசுற? ஹே, நம்மள யூத்டி இப்படி பேசாம எப்படி பேசுறது? எவனும் இல்ல, அடிச்சிட வேண்டியதான். ஏன்டா இவன் இப்படி ஓடுறான்? தெரியலடா. ஏய் ராஸ்கல், கீழே நிக்கறோம்ல, கண்ணு தெரியல? எதுக்குடா நம்மள திட்டுறா? சூட்ட தணிக்க ஸ்வெட்டர் கிடைச்சிருச்சு போல இருக்கு. சீ, வாய் மூடிட்டு வாங்கடி. எங்க பாருடி, இங்க ஒருத்தி வாய் திறந்துட்டு நிக்கிறா. ஹே, அவளை வர சொல்லுடி. வாடி, இவ ஒருத்தி. வாடி. அந்த லூசுகளை விடு மச்சான், நம்ம ரூமுக்கு போகலாம். கொடுங்கக்கா. நீ தான் ரூம் பாயா? ஆமாக்கா. சரி, உன் பேர் என்ன? குமார். ஏன் நீ படிக்கலையா? 5ஆம் கிளாஸ்லேயே 3 தடவை ஃபெயில் ஆயிட்டேங்க்கா. எங்கள் அப்பா அடிச்சு தத்திட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்லேயே செட்டில் ஆயிட்டேங்க்கா. மேல 2 பேர் நிக்கறாங்களே, அவங்க யாரு? ஏதாவது பிரச்சனையாக்கா? அவங்க என் ஃப்ரெண்டு மேல ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டாங்கப்பா. அப்படியாக்கா? ஆமா தம்பி, என் ஃப்ரெண்ட் மேல ஊத்துற ட்ரிங்க்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தா நானாச்சும் குடிச்சிருப்பேன். செருப்பால அடிப்பேன். ஏண்டி மீனா கோவப்படுற? உன் மேல ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டாங்கன்னு டென்ஷனா இருக்கியா? உனக்கு ஒண்ணுனா விட்டுருவோமா? இன்னைக்கு நைட்டு காட்ட போற வேலையில துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போறாங்க பாரு. என்னடி பண்ண போற? ஏய் தம்பி, இங்க வாப்பா. என்னக்கா? டேய், பாத்தியாடா? என்ன பாருங்கடா. சின்ன பயலா இருக்கான்னு நினைச்சேன், என்னென்ன வேலை பண்ணியிருக்கான் பாரு மாப்ள. நான் சொன்னப்போ நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நே வாடா மாப்பிள, என்னடா உட்காரு உட்காரு. ஆமா, போன காரியம் என்னாச்சுடா? எல்லாம் ஓகேண்ணா. 5ஆம் நம்பர் ரூமு. ராத்திரி 10-11 மணிக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். நீங்க போனாலே போதும். உண்மையா வாடா? உண்மைதானே? ஐயோ, இப்பவே தான் போறேன்டா. வேணா மச்சான், நான் சொல்றதை கேளுடா. டேய், 10 பொண்ணுங்க வந்திருக்குடா. ஒன்னையா நான் செக் பண்ண வேண்டாம் மச்சான்? ஆமா, அது ஓகே. எத்தனை மணிக்குடா வர சொல்லிருக்கு? 11 மணிக்குண்ணே. ஓகேடா மச்சான், வரட்டாடா. டேய், நீ விளங்கவே மாட்ட. இவர் ஊர்ல எப்படி? அங்கேயும் அப்படிதான். ஆமாண்டா, அவங்க எல்லாம் அப்படிதான்டா பண்ணுவாங்க. நீ பார்த்தல? டேய் மச்சான், நம்ம ரூம்ல ஒரு பொண்ணுடா. ஏமா, யாருமா நீ? எங்க ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், அவட என்னடா பேச்சு? வாடா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். டேய் வேணாண்டா, நம்ம தொட. அவன் நம்மளை பார்த்து கத்த, அப்புறம் அவளை நாம தான் தீர்வு நினைச்சு எல்லாரும் சேர்ந்து மொத்த ஹாஸ்பிட்டல்ல 10 போட்டுருவாங்கடா. நிறுத்துறா சொத்த. ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? யாரும் பார்த்தலாம்டா. ஏய் சி, நீயா? என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்ட? எல்லாம் ஒரு காரியமா தான்டா. காரியமா? என்ன காரியம் மச்சான்? காலையில அந்த பொடிய சொன்னான்ல, ஒரு பொண்ணு ரெடி ஆயிருக்குன்னு. அவ தான்டா இப்படி என்ன லேடிஸ் கெட்டப்ல வர சொன்னா. டேய் வேணாண்டா, அவளுகளை பார்த்தா அப்படி தெரியல. மச்சான், நாங்கெல்லாம் ரோட்ல போற பொண்ணை வச்சு வீட்டில் இருக்கிற ஃபிகர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம்டா. ஆமா, சாப்பிட்டியா? அதெல்லாம் நாங்க ப்ராப்பரா இருப்போம்ல. ஆமா, எதுக்கு திடீர்னு இப்படி கேட்ட? இல்ல, அடி விழுந்தா தாங்கணும்ல. அதெல்லாம் அணுக வேண்டிய விதத்துல அணுகுனா எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த நேரத்துல போய் சாவ போறாங்க. அதுக்குள்ள எங்கடி போற? இரு மாறி தொலைது. டேய், கதவு நல்லா சாத்திங்க. எவன் வந்து தட்டினாலும் திறக்காதீங்க, திறக்காதீங்க, திறக்கவே திறக்காதீங்க. ஐயோ, கொள்றாளே. நமக்காகவே தனியா படுத்திருக்கா. இன்னைக்கு வேட்டை தான். ஏய் தம்பி, எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்க. உனக்கு கோடி புண்ணியண்டா. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் யாரா நீ? ஏங்க தெரியாம வந்துங்க, வேற ரூம்ல போற உங்க ரூம்ல வந்துட்டேன். விட்டு விட்டு அடிக்காதீங்க. ஏங்க அடிக்காதீங்க. ஐயோ, கட்டைய வசமா நம்மள கவுத்துட்டானே. கையில சிக்கட்டும். ஐயோ, மறுபடியும் துரத்துறாளே. விட மாட்டா போல இருக்க. இங்க என்ன புதுசா படம் ஓடுது? நமக்கு என்ன, எப்படியோ தப்பிச்சிட்டோம், போதும்.
என்னன்னு தெரியல. நீ அவன வேஷம் போட்டுக்கிட்டு என் ரூம்க்குள்ள வந்தாங்க. போங்க போய் பாருங்க. அந்த பக்கம் போய் பாருங்க. ஐயோ என்னன்னு எடுத்து போனா தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். யாரன்னு பார்த்து ஒரு வழி எங்கடி? சீக்கிரம் வா. பணம் எட போடுறேன். எவ்வளவு தைரியம் இல்ல? எங்க பாரு. ஃபிகர் ஐயோ இவ வேற சொன்னா கேளுங்க மாட்டிட்டேனா வா வா உட்காரு ரொம்ப பிடிக்கிறானே உட்காருமா உட்காரு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே ஐயோ என்ன உடம்பு தண்ணி சாப்பிட்றியா இந்தா இந்தா கொஞ்சம் சாப்பிடுமா அடி வா அவன் சொட்டா கூட சுத்திட்டு இருக்கான் என்னடா அரையும் குறையுமா அப்போ ஏன் முன்னாடி அடி லைட் ஆஃப் பண்ணட்டுமா லைட் ஆஃப் பண்ணுறான் லைட்டை முதல்ல ஃபேன் ஆஃப் பண்ணியா அடிக்கிற குளிரில் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு வர்றானே என்ன பண்ண போறானா தெரியலையே காலையில கேட்டோம்ல ஆண்டவன் கொடுத்துட்டான் அங்க தப்பிச்சோம் இங்க மாட்டிக்கிட்டோமே படு இருடி ஆடி ஏதோ சத்தம் கேக்குதே 1/2 மணி நேரம் ஆக்கிடுவேன் வாடி நீ அங்க வாடி உனக்கு சப்போர்ட் அவனா ஆடிங்க ஆடி மேல இருந்து சத்தம் கேக்குது. சீக்கிரம் மேல இருந்து தான் கேக்குது. மேல பாருடா. திலகா என்னடி ஆச்சு? எங்க நிக்கற? காலையில ஆனா குடி, நைட் ஆனா சண்டை. இவன்லாம் ஒரு டாக்டரா? ஏய், நீ என்ன இங்க பண்ற? வா போலாம். இல்லடி, இவர் இல்லனா இந்த பாவி என் வாழ்க்கையை நாசமாக்கிருப்பாண்டி. சரி வா. இங்க நிக்காதடா, சொன்னா கேளுடா. வாடா, வந்துடுறா, சொன்னா கேளு, வாடா. குணா வா மச்சான். ஐயோ எம்மா படுபாவி பய இந்த பாடு படுத்திட்டானே. ஐயோ 2 நாளைக்கு நிமிர்ந்து நடக்க முடியாது போல இருக்கடா சாமி. மச்சான் தம் இருந்தா அவனுக்கு குடுறா. காலையில இருந்து வாயெல்லாம் நம்ம இவனால தாங்க முடியல. ஒண்ணுதான் ஆப்ல இருக்கு. இவ்வளவு கடுப்பா வர என் சட்டையில இருந்து எடுத்தது தானடா அது. அதான் மச்சான். சிகரெட் பத்த வைக்கிற ஸ்டைல பாரு. மனசுல மன்மதன் நினைப்பு.
எப்படா தம்பி இது ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் இங்கெல்லாம் தம் அடிக்கணும் அப்போ வர்றது ஏய் துப்பாக்கி எடுத்தா பாயிண்ட்ல சுடுறேன் போடா ஹலோ அம்மா சிகரெட் எடுக்கலாமா அந்த வரமா அந்த வந்து பேசுமா வரமா எல்லோருக்கும் வணக்கம். இந்த இதமான குளிர்மையான சூழலில் நம்ம ஏன் கூடியிருக்கோம்னா, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற எய்ட்ஸ் ஒரு கொடிய நோயின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே பல பேருக்கு இன்னும் அது புரியல. அதனால் அதை பற்றி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மீனா இப்போ பேசுவாங்க. மீனா மேடைக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாம இங்க வந்த விஷயத்தை பத்தி டாக்டர் சொன்னாங்க. அதனால நாம எல்லாரும் நம்மளால இயன்ற வரைக்கும் மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். நாம வந்த வேலையை விட்டுட்டு தண்ணி அடிக்கிறது, தகராறு பண்றது அப்படி இல்லாம இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி ஒரு நல்ல மருத்துவர்களா இருந்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல வழி காட்டுவோம். நான் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, படிக்கிற காலத்திலேயே பல ரிசர்ச்சுகளை செய்து பல மருந்துகளை கண்டுபிடிச்ச டாக்டர் குணா இப்போ நம்ம கூட இருக்காரு. இதோ டாக்டர் குணா. என்ன ஆச்சரியமா இருக்கா? அவர் இப்போ புதிய வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அவரே அதை பற்றி இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். டாக்டர் குணா வாங்க. இந்த கேம்புக்கு எங்களுக்கு வழிகாட்டியா வந்திருக்க சாலமன் சாருக்கும் இங்க வந்திருக்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எய்ட்ஸ்ங்கிற எம இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்களோட உயிரை உறிஞ்சு குடிக்கிறத நாம கண்ணால பாக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும். என்னோட லட்சியம் இந்த மனித இனத்துக்கே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இருக்க எய்ட்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான். இந்த மருத்துவத்துறையை மத்தவங்க தேர்ந்தெடுத்த விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எய்ட்ஸை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ள எய்ட்ஸுக்கு நான் மருந்து கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா இதால பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்துவேன். தேங்க்யூ. இந்த கேம்பிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரியை பேச அழைக்கிறோம். வாங்க சார். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்க கூடியிருக்கிற இளைஞர்களோட எழுச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொலை, கொள்ளை, திருட்டு இதுல இருந்து மக்களை காப்பாத்த எங்களால முடியும். போக மாட்டேன். எய்ட்ஸ்ங்கிற கொடிய அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்த உங்களால மட்டும்தான் முடியும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நான் இப்போ கொடைக்கானல்ல வேலை பார்த்தாலும் என்னோட சொந்த ஊர் குணாவோட ஊர் தான். அதாவது தஞ்சாவூர். படிக்கும் போதே பல ஆராய்ச்சி பண்ணி மெடிசனை கண்டுபிடிச்சு எங்க ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்த குணாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த கேம்பிற்கு வந்திருக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த கேம்பெயின் ஒரு டவுட் சொல்லுங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல யோ உனக்கு என்ன டவுட்? முதல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் எய்ட்ஸ் இருக்கான்னு செக் முதல்ல உனக்கு இருக்கான்னு பாப்போம். வா தம்பி, அவர் ஏதோ சொல்ல வந்தாரே. முதல்ல உங்க முடியல முடிங்க சார். டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் டாக்டர் சாலமன் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம கேம்புக்கு வந்த பொண்ணுக்கு சூசைட் பாயிண்ட் கிட்ட ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அது என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். இதோ உடனே போறேன் சார். யாரா சொல்ல? சாலமன் சார். என்னவா? நம்ம கேம்ப்ல வந்த ஒரு பொண்ணுக்கு சூசைட் பாயிண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். யாருன்னு சொன்னாரா? யாருன்னு தெரியல. சரி சரி சீக்கிரமா போ. இந்த தானடா? ஆமாடா. கீழயா? ஆமாமா கீழே.
அங்க கூட்டமா இருக்கே, அங்க தாண்டா. வா வா. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எப்படி ஆயிடுச்சு? என்னையாச்சு சார்? ஒன்றும் தெரியல சார், உள்ள போக முடியல சார். அட போய தலைமா சார். என்னாச்சியா? சார் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் சார், ஆனால் காப்பாற்ற முடியல சார். பாடி ஐயா பொண்ணு விழுந்து போச்சியா, எப்படியாச்சும் காப்பாத்தீங்க. பெரிய எடுத்து பொண்ணுங்கயா, எப்படியாச்சும் காப்பாத்தீங்க. டிரைவரிங்கயா சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தீங்க. அந்த இடத்துல தவறு விழுந்துருச்சு, காப்பாத்தீங்கயா. சீக்கிரமா போடா. தம்பி சார், என்ன சார் ஆச்சு? ஒரு பொண்ணு தவறி விழுந்துச்சு தம்பி, யாராலும் இறங்க முடியல. சார் நான் ட்ரை பண்றேன். வேண்டாமா, இதுல விழுந்தவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு பொழைச்சது இல்லை தம்பி. பாக்குறேன். தம்பி நான் சொல்றது கேளுப்பா. வேணாம் தம்பி, இது பெரிய பள்ளம். சார் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. சரி பாத்து இறங்கு. டேய் மெதுவா பிடிச்சிருங்க. டேய் மெதுவா பிடிச்சிருங்கடா. குணா பத்திரமா போகணா. சார் நான் பிடிக்கணுமா சார்? குணா குணா பாத்து கவனமா பாத்துறடா. மெதுவா போ, பிடிச்சுக்கோ. நல்லா பேலன்ஸ் பண்ணு குணா. பொறுமையா போ, வழிக்கிட போகுது. பாத்து குணா. மெல்ல மெல்ல ஜாக்கிரதை. பொறுமையா போ குணா. மீனா, மீனா, அந்த பொண்ணு விட வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மீனா, மீனா தூக்குங்க. மீனா மேல தூக்குங்க. இல்லையா ரோப் இல்லையா? டேய் மெதுவா சார், மெதுவா தூக்கு சார். டேய் குணா பாத்து தம்பி பாத்து மெதுவா வாங்க. மெதுவா கையை விடுறா. கையை பிடிச்சிரியா? மேல டேய் டேய் கொஞ்சம் மெதுவா. டேய் மெதுவா பிடிச்சிக்க. மெதுவா மெதுவா மெதுவா. டேய் பைய பின்னாடி போங்கயா. மீனா போங்கயா. டேய் சார் மீனா மீனா மீனா. டேய் ட்ரை பண்ணு குணா. அம்மா தள்ளுங்கம்மா. காத்து விட்டு கொஞ்சம் வெளிய விடுங்க. டேய் குணா ட்ரை பண்ணு குணா. மீனா ட்ரை பண்ணு. மீனா எழுந்துரு. மீனா மீனா சார் குணா கொஞ்சம் எதுடா குணா எந்து பாத்து தூக்கா சார். பாத்து கவனமா தூக்குங்க. மெதுவா சார் மெதுவா தூக்கியா. ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்காயா? ரெடியா இருக்கு சார். ஹலோ அம்மா, நான் குணா பேசுறேம்மா. சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா சாப்பிட்றேன். ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன விஷயம்? நாளைக்கு ரேவதி வராடா. ஐயோ வராளா? சரியா போச்சு. ஏன்டா இப்படி சொல்ற? உன்னை பார்க்க தானே வரா. என்ன அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் இல்லப்பா. நீ எப்போ வர? இல்லம்மா, எங்க கூட வந்த ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால லேட் ஆகும். நாளைக்கு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா வந்து சேரு. வச்சிட்டுமா? சரிம்மா. கொடைக்கானலில் பள்ளத்தில் விழுந்த மாணவியை மீட்க முடியாமல் போலீசார் திணறினர். அப்போது அங்கு வந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் குணா தன் உயிரை பணயம் வைத்து பள்ளத்தில் இறங்கி மாணவியை மீட்டார். மீனா, அவன் உன்னை காப்பாத்தினதையும் உதடு மேல உதடு வச்சு உனக்கு மூச்சு கொடுத்ததையும் டிவில தெளிவா காட்டுறாங்கடி. என்னது டிவிலியா? ஆமாடி, லைவா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. பாத்துடி மெதுவா. எங்கடி காணோம்? நான் இப்பதாண்டி பார்த்தேன்.
மாலதி, நான் உயிர் பொழைப்பேன்னு நம்பவே இல்லை. நல்ல வேலை, கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. கடவுள் உன்னை காப்பாத்தலடி. கடவுள் மாதிரி அந்த குணாதான் உன்னை காப்பாத்தினா. எல்லாரும் நீ இறந்திருப்ப, நேரம் ஆச்சு, பாடிய நாளைக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருந்த குணா தாண்டி உனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி உனக்கு சுவாசம் கொடுத்து உன்னை காப்பாத்தினாரு. உங்க 2 பேர் போட்டோவும் பேப்பர்ல கூட வந்திருக்கு. ஆரம்பத்துல நான் குணாவை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அவர் தான் என் உயிரையே காப்பாத்திருக்காரு. கண்டிப்பா நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் அவரை பார்க்கணும்டி. என்னடி மீனா திடீர்னு பார்க்கணுங்கிற? முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறமா நம்ம யோசிப்போம். இப்படி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பேசாம வீட்டுல இருந்தா அந்த பிரச்சனையே இல்ல. சும்மா வாடா பேசிக்கலாம். ஆஸ்பத்திரி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. பார்த்தே ஆகணும். இல்லனா பாப்பா நான் தான் சொன்னல, படிச்சது போது வீட்டுல கடனு, கேம்புக்கு போறேன், நோம்புக்கு போறேன்னு. பார்த்தேன் நீ பேப்பர்ல கிளின்னு கிழிச்சிருக்கான். ஊர்கார பையல என் மூஞ்சில காரி துப்புறான். நீ கட்டிக்க போற பொண்ணை இன்னொருத்த கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு. ஏய் மாலதி, நீ இது குழந்தையா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருன்னு முழிக்கிற. விட்றா, பிள்ளைய போய் திட்டிக்கிட்டு. பாவம், அதுவே உடம்பு சூரியம் இல்லாம இருக்கு. இந்த பார், எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம். நம்ம மதுரை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து அங்கன வச்சு பார்த்துக்கலாம். நீ போய் முதல்ல டிஸ்சார்ஜ் ஆர்டர் வாங்கிட்டு வா. போடா. என்னம்மா, கவலைப்படாத. கட்டிக்க போறவன் நலமா திட்டுனா விடு பாருங்க டாக்டர். அடாத. நல்லா பிரேக் பண்ணுங்க. நார்மலா தான் இருக்காங்க. நீங்க இன்னைக்கே கூட்டு போலாம். சரிங்க சார். கிளம்புமா. கிளம்புடா. வாமா, பார்த்து பைய பார்த்து வா. பார்த்து. வாமா, எப்ப வந்த? இப்பதான் அத்தை. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, மாமா எங்க? நாளைக்கு தான் கொடைக்கானல்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்கான். இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிருந்தீங்க. அங்க ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பொண்ணை இவன் தான் காப்பாத்திருக்கான். பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்களே, பாக்கலையா? பேப்பர்லயா? இங்க பாரு. சரி, உள்ள வாமா. கொடைக்கானலில் பள்ளத்தில் விழுந்த மாணவியை காப்பாற்றிய மருத்துவக் கல்லூரி மாணவர். என்ன கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? எப்படி ஆத்தா இருக்க? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. பார்த்து உட்காரவே, அப்படியே உட்காரவே. உன் மாமா வேற என்ன கேட்காம அனுப்புனல்ல, இப்படிதான் நடக்கும்னு இருந்த கொஞ்ச நெஞ்ச உசுரையும் எடுத்துட்டான். அக்கா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் கிளம்புறேன். டேய், இருந்து சாப்பிட்டு போட, ஏன் அவசரப்படுற? அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அவ கூட நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க கூட காலம் பூரா சாப்பிடுறேன். டேய், நிச்சயம் என்னடா நிச்சயம்? அடுத்த ஒரு முகூர்த்தத்திலேயே உனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் தான். போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு, போ. இப்பதான் மாமா நீங்க என் மாமா. எங்க அக்கால கட்டி கொடுத்ததுக்கு இப்பதான் மரியாதை கிடைச்சிருக்கு. சரி வேலையை பாரு. மீனா, சந்தோஷம் தானே? மாமா, நான் போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். டேய் தம்பி, தண்ணி குடிக்கலாம், எனக்கு டைம் இல்லக்கா. அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பா.
நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்ப்பா. ஏமா நீ டாக்டர் ஆகணும் அவ்வளவுதானே? மூத கல்யாணத்தை பண்ணிக்க, அப்புறம் படிச்சு டாக்டர் ஆகு. இல்லப்பா, மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் பெரிய ரவுடி. அவரு போய் ஏண்டி என் தம்பி மட்டும் தான் ரவுடியா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ரவுடி. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி வாழல. ஏய் பேச நிப்பாட்ரி, புள்ளைய கூட்டிட்டு போய் உங்களை உள்ள படுக்க வை. டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்ப வந்துருவாரு. போ, பார்த்து கூட்டிட்டு போ. மாமா வந்துட்டியா? வா வா வச்சுக்கிறேன். அத்தை அத்தை, ஏமா இப்படி ஓடி வர? வந்துட்டான். யாரு? அத்தை, குணா வந்திருக்கான். இப்ப பாருங்க நான் அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு. நீ வந்ததும் வராதுமா அவன்கிட்ட வம்புக்கு போகாத, சும்மா இரு. பின்ன ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தா நான் மட்டும் குத்துக்கலாட்டா உட்காந்துட்டு இருக்கணுமா? நீ எப்படி வந்த? வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா கேம்ப் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதுமா. இது என்ன? அதான் எல்லாம் போட்டிருக்கே, அப்புறம் என்ன கேக்குற? மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது குடுமா. நீ போய் குளிச்சிட்டு வாப்பா போ. பொடி குண்டு பூசணிக்கா. ஏ ரேவதி, அவன் முன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது. பெரிய ரிசர்ச்சர், பெரிய டாக்டர். பார்த்து பக்குவமா நடந்துக்க. ஆமா ஆமா, பெரிய ரிசர்ச். எவ்வளவு ஒருத்திக்க முத்தம் கொடுக்குற? இரு வரேன். ஹாய் மாம். எனக்கு ஒரு முத்தம் கொடுடா. இது என்ன இங்கிலாந்து நினைச்சியா? இந்தியாடி போடி. எதுவா இருந்தா எனக்கு என்ன கொடுடா. ஏய் விளையாடாத, சொன்னா கேளு போ. ஏய் எவ்வளவுக்கு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற? முறை பொண்ணுனா கொடுத்தா ஒண்ணும் தப்பு இல்ல, கொடுடா. அம்மா. ஐயோ என்னம்மா, ரேவதி தலையில ஃபேன் கீன் ஏதாவது விழுந்துருச்சா? இல்லையே. ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, சும்மா விளையாடுறான். சரி சரி, ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. சரி நீங்க போங்க அத்தை, நான் வரேன். அம்மா என்ன சொல்றேன் ஒண்ணு. ஏய் மாலதி, உங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்துட்டேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க தான் பாத்தீங்கல்ல என் மாமா என்ன பண்ணாருன்னு. ஏ மீனா, அதெல்லாம் விடுறி. உடம்பு எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லடி, ஆனா மனசுதான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் அந்த குணா நினைப்பாவே இருக்குடி. எங்க திரும்பினாலும் அவனோட தான் தெரியுது. மனசே சரியில்லை. பின்ன சொல்லிட வேண்டியது தானே? சொல்லிடலாம், ஆனா எப்படின்னு தான் தெரியல. என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் இருக்கு, நான் தரேன். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேச. சொல்லுடி. ஒரு நிமிஷம். 9942196591. ஓகேடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பேசிட்டு கூப்பிடுறீ? ஓகே. ஹலோ. ஹலோ, குணாவா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் மீனா. ஓ மீனாவா? ஆமாங்க. சொல்லுங்க, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? நான் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, வீட்ல இருந்தீங்கன்னா அம்மா கிட்ட பேசலான்னு தான் கூப்பிட்டேன். நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்கட்டுமா? ஒரு நிமிஷங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்களை முத தடவை கொடைக்கானல்ல பார்த்தப்போ கூட உங்க மேல எனக்கு வெறுப்பு தான் இருந்துச்சு. ஆனா போக போக உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ குணா. புரியல. எவ்ரி டைம் ஐ ஃபீல் ஃபார் யூ ஒன்லி. மீனா, நான் என்ன சொல்றதுனே தெரியல. என் மேல இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது லவ் இல்ல, அஃபெக்ஷன். நீங்க அந்த லவ்னு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. படிப்புல கவனத்தை செலுத்துங்க. வச்சுட்டுமா? சரி, ஓகே.
உறைந்தவளே சுவாசத்திலே கலந்தவளே சுவாசத்திலே கலந்தவளே அர்த்தங்களை தெரிய வைத்தாள் இதயத்தில் இருப்பவள் உணர்வினில் உறைந்தவள் எனக்கென நீயே உனக்கென நானே இதயத்தில் எந்த இதயத்தில் இருப்பவள் உயிரினிலே உயிரினிலே உறைந்தவளே சுவாசத்திலே சுவாசத்திலே கலந்தவளே அன்பினில் பாடும் ராகம் பண்பினில் தேடும் சொந்தம் இதயத்தில் எந்த இதயத்தில் உறைந்தவள் உயிரினிலே உயிரினிலே உறைந்தவளே na 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 ஹேய் மீனா எந்திரடி ஹே குணா என்னடி இது நீயா எப்படி வந்த என்னடி பேசுனியா உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சா இல்லடி அவருக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரமா தெரியுதுடி என்னமோ எனக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகும் நம்பிக்கையே இல்லை எது எப்படி ஆனாலும் இனி அவன் தாண்டி எனக்கு புருஷன் அவனை நான் தேடி போறேன்டி ஹேய் என்ன வேணாண்டி உன் வீட்ல தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும்டி ஏற்கனவே எங்க வீட்டுல விபரீதம் ஆயிப்போச்சு வர முகூர்த்தத்திலேயே எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டி அந்த குணாவோட ஓடி போறேன் அவன் கூட வாழ போறேன் ஏண்டி உன்னை தொட்டு தூக்குன பாவத்துக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா
இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் மாமாவையும் உங்க அப்பாவையும் நினைச்சு உடம்பெல்லாம் பதறுது. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னையும் புதைச்சிருவாங்க. நான் வரமா, என்ன ஆளு விடு. ஏய் ஏய் நில்லடி. ஏய் பழைய துளியில விடலாம் நினைச்சா விடமாட்டேங்கிறீங்களா? டேய் டேய் இவட தூக்கி தண்டவாளத்துல கொண்டு போடுங்கடா. டேய் போங்கடா. வாமாப்ல. என்னவாமா பழசுல விட்டுட்டீங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரவன்? இவனா இந்த நிக்கிறானே இவனோட மாப்பிள்ள. ஐயா மாப்பிள்ளன்னு சொல்றீங்க, நீங்களே போட்டு தள்ளிட்டீங்களா மாமா? அவன் செஞ்ச தப்புக்கு தாண்டா அவனை போட்டு தள்ளனேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இங்க நிக்கிறானே இவனோட பொண்ணை தான் அவனுக்கு பேசி வச்சிருந்தது. அவனோட நடவடிக்கை சரியில்லைன்ட்டு இவன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொண்ணு முகத்துல கொண்டு போய் ஆசிட் அடிச்சுட்டான்டா. அதுக்காகத்தாண்டா அவனை போட்டு தள்ளனேன். சரி அதை விடு. கோர்ட்டுக்கு போனியா என்ன ஆச்சு? எப்போ நம்ம பக்கம் தானே மாமா தீர்ப்பு. கேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி இனிமேலாவது ரவுடித்தனத்தை விட்டுட்டு ஒழுங்கா புழைக்கிற புழப்ப போய் பாரு. போய் வேலையை பாரு. சரி மாமா வர. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஐயா. உங்க பொண்ணை அவருக்கு கொடுக்கிற விஷயத்துல எனக்கு நல்லதுன்னு படலைங்க ஐயா. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்த நிலைமை உங்க பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுங்க ஐயா. பார்த்துக்குங்க ஐயா. தோ கொடுக்குறேன். அத்தை அப்பா. ஹலோ அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. கல்யாண விஷயம் பத்தி மாப்பிள்ளைகிட்ட பேசுனியா? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? இப்பதான் உன் மாப்பிள்ளை கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். வெயினா. சரிம்மா. என்னம்மா மாப்பிள்ளைங்கிற, என்கேஜ்மெண்ட்ங்கிற, கல்யாணங்கிற, என்ன இது? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கா? யார் கூட? ரேவதி கூடதா? ரேவதி கூடயா? ஏய் குணா, குணா என்னடா கனவா? ஆமா, இவளை கல்யாணம் பண்ண என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன். என்ன சொன்னேன். மாமா மாதிரி இருக்கே. அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? டிரைவர் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஏறுங்கம்மா. டிரைவர் அதோ அந்த வண்டி தான் ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. சீக்கிரம். தோமா. ஐயோ வேகமா போங்களே. போயிடலாமா போயிடலாம். வா. ஹலோ அப்பா. என்னம்மா? நம்ம பழைய வீட்டுக்கு உடனே வாங்கல. சீக்கிரம் வாங்க. சரிம்மா வர்றேன். என்னம்மா என்ன விஷயம்? இங்க எதுக்கு என்ன வர சொன்ன? அது வந்துப்பா, உங்க மாப்பிளைய பெரிய உத்தமர்னு சொன்னீங்கல்ல, அந்த உத்தமத்தை நேர்ல பார்க்க வேண்டாம்? என்ன சொல்ற? அவரு இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. இங்கயா? வாங்க. டேய் ஆறுமுகா. யாரு? ஆறுமுகா வாடா வெளியே. நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே.
டேய் என்னடா இது? யாரா அவ? ஏண்டா உன்னை பத்தி ஊருக்குள்ள பலர் பலவிதமா கேவலமா சொன்னாங்க. நான் நம்பல. இப்ப கண்கூடா பாக்குறேன்டா. இத பாருடா, ரவுடி ரவுடியா தான்டா இருக்கணும். இப்படி பொம்பளை பொறுக்கியா இருக்க கூடாதுடா. நல்ல வேளை இப்பவே உன் வேஷ கலைஞ்சு போச்சுடா. இல்லாட்டி என் பொண்ணோட வாழ்க்கையே பாழா இருக்கும்டா. ஏமா நீ வாமா நம்ம போலாம். நில்லு மாமா. எனக்கு உன் பொண்ணுக்கும் நீ நிச்சயம் பண்ண நாள்ல கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுவேன். டேய் அருவம், இது கொலை பண்ணி பண்ணி தழும்பேறி போன கைடா. என்ன பழைய மாதிரி மாத்தணும்னு நினைச்ச உன்னை அழிச்சிருவேன். சரி வாமா நம்ம போலாம். மீனா மீனா நில்லு நில்லு மீனா. டேய் இத பார், இனிமே என் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தேடி பாடுறா. போடா உள்ள. அவங்க கிடக்குறா, நீ வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டா? ஃப்ராக், ஃபிஷ், அனிமல்ஸ் எல்லாம் வச்சு பெட்ரூமை பேட் ரூம் ஆக்கி வச்சிருக்கீங்க. எப்படி மாம்ஸ் இதுக்குள்ள தூங்குறீங்க? ஏய், இப்போ நான் முக்கியமா ஃபிஷ் முக்கியமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற சொல்லு. மார்க்கெட் போடுவாங்க. அம்மா இருப்பாங்க, அம்மாவை கூட்டு போ. அத்தாங்க இல்ல மாம்ஸ். வந்ததும் கூட்டு போ. இப்போ வர முடியுமா முடியாதா? முடியாது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இப்போ நீ என் கூட வரல, இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி கிச்சன்ல கொடுத்துருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ. வா. அப்படி வா. வா மாம்ஸ். வா. முதல்ல எங்க போணும்? ஃபர்ஸ்ட் காய்கறி மார்க்கெட் போல, அப்புறமா நான் சொல்றேன். ஏறு. ஏதாச்சும் பேசுங்க. ஏன் சைலண்டா வரீங்க? என்ன பேச சொல்ற? நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசுங்க. ஏய், முதல்ல நான் இப்ப காரை ஓட்ட விடுறியா இல்லையா? மாமா நமக்கு ஒரு குழந்தை போதுமா இல்ல 2 குழந்தையா? 10 குழந்தை பெத்துக்கிட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கலாம், சரியா? சீ போங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான். உன்கிட்ட மாட்டிக்கிட்ட எங்க இருந்து போக முடியும்? மாம்ஸ், நான் என்னதான் இங்கிலாந்துல படிச்சிருந்தாலும் நம்ம கல்ச்சர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற வெள்ளைக்காரங்களை பார்த்தா கூட உன் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாம் சிரிக்கிறீங்க? நான் ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்றேன். நீ சிட்டிங் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. யூ நாட்டி. ஏதோ கடை வந்துருச்சு, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. மாம்ஸ், வெயிட் பண்றத லைஃப் லாங் பண்ண அதான் ரியல் லவ். உங்க ஹார்ட்ல நான் மட்டும் தான் இருக்கணும். நீங்க தான் என்னோட ஹீரோ மாம்ஸ். ஐ லவ் யூ. இவன் எப்படி பேசுறா? மாம்ஸ், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? முதல்ல உன் படிப்பு முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆமாமா, நான் புறப்பட்டேன். இந்த வந்துடுறேன். என்னங்க? என்ன? தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். நீங்க கல்யாணம் சொன்னதை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டா, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏண்டி, உன்கிட்ட எத்தனை இடம் சொல்லியிருக்கேன், உன் தம்பிக்கு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு சொல்லி. அதை விட்டுட்டு பழையபடி கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கிற. போடி உள்ள. இங்க பாருங்க, என் தம்பியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான்.
அவன் ஆறுமுகம். அவன் நினைச்சா கண்டிப்பா கல்யாணம். மீனா மீனா வா, வண்டியில ஏறி என் கூட மில்லுக்கு போலாம். இங்க இருந்தா இவளே இவன் தம்பி கொண்ட கூட்டி கொடுத்துருவா. ஏறு வண்டியில, ஓடி உள்ள. மீனா நீயாவது கேளுமா. அங்க போய் உட்காரு, எவன் வர்றான்னு பாத்துறேன். டேய் ஐயா சொல்லுங்க. அந்த ஆறுமுகம் உள்ள வந்தா உயிரோட திரும்ப கூடாது. சரிங்க. போங்கடா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வேலையை பாருங்கடா. டேய் தேக்குடா, மேல போடுங்கடா. வாமா வாமா, வா வா வா, சீக்கிரம் வா. என்ன பத்தி கவலைப்படாதமா, போமா போமா, அம்மா கிட்ட மட்டும் போயிடாதமா, போ போ போ, அம்மா கிட்ட மட்டும் போகாத, வேற கிட்ட போயிடுமா, போ போ, என்ன பத்தி கவலைப்படாத, போ. விடுவாமா. மீனா, ஏய் மீனா, மீனா, ஏய் மீனா, மீனா, ஏய் மீனா. திலகா, திலகா, வாமா மீனா, எப்படி இருக்க? பாழா போன ஜன்னி நோய் இருக்கிறதுனால உன் உயிரே போக பார்த்ததேமா.
அன்னைக்கு டிவியில பாத்துட்டு என் ஈர கொலைய நடுங்கி போயிடுச்சுமா. நான் ஒரு விவரம் கெட்டவ. வந்த புள்ளைய வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாமா உள்ள வா. ஏய் திலகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உட்காருமா. டீ எடுத்துட்டு வரேம்மா. ஏய் மீனா, என்னடி திடீர்னு எப்ப வந்த? வரேன்னு சொல்லவே இல்ல. நான் உன் கூட தனியா பேசணும்டி. சரி வா மேல போலாம். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்னடி ஊர்ல இருந்து பேக் இல்லாம வந்திருக்க? ஏன் அழற? ஏண்டி அழற? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? சொல்லுடி, என்னாச்சு? ஏண்டி அழற? போச்சு, எல்லாமே போச்சு. எங்க மாமாக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஆயிடுச்சு. எங்க மாமா என் அப்பாவை கொலை பண்ணிட்டாருடி. சாக போற நிலைமையில கூட என் அப்பா என்ன காப்பாத்த நீ எங்கேயாவது ஓடி போயிடுன்னு சொன்னாரு. எனக்கு வேற வழி தெரியலடி. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏய் மீனா, ப்ளீஸ் டி, அழுகாதடி. சரியான இடத்துக்கு தாண்டி நீ வந்திருக்க. நான் இல்ல உனக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துரு. வா, அழாதடி. சொல்றது கேளு. வா, அழாத மீனா. ஹலோ வெங்கட். வா வெங்கட், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உட்காருப்பா. நல்லா இருக்கம்மா. திலகா ஃபோன் போட்டு ஏதோ அர்ஜென்ட்னு வர சொன்னா, அதான். என்னமோ திலகாவோட கிளாஸ்மேட் மதுரைக்கார பொண்ணு மாலதியோட நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. கேம்பில் பார்த்தேன், மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி. அதான் உங்கள் அப்பாட்ட பேசி பார்த்தோம். அவர் என்னடான்னா, ஒரே பொண்ணு மதுரையில் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான்னு கேட்டார். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. திலகா, வெங்கட் வந்திருக்கான் பாரு. மீனா எப்படிங்க? வெங்கட், இவங்க வீட்ல இவ மாமா. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத வெங்கட். மீனா டாக்டருக்கு படிச்சாலும் மதுரை கிராமத்து பொண்ணாவே இருக்கா. மீனாக்கு குணா என்னைக்கு சுவாசம் கொடுத்து காப்பாத்தினாரோ அன்னைக்கே இவ மனச குணா கிட்ட பறி கொடுத்துட்டா. என்ன சொல்றது இல்லக்கா? குணா வேற ஏதோ ரிசர்ச்சுக்காக லண்டன் கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த காதல், கத்திரிக்காய், அன்புன்னு எதுவுமே தெரியாது. சொன்னா புரிஞ்சிக்கவும் மாட்டான். இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்புற, வெளியே போற. நான் எங்க போறது? எனக்கு குணா தான் வேணும். மீனா புரிஞ்சிக்க. கடைசி வரைக்கும் காத்திருப்பேன். கிடைக்கலன்னா என் உசிரியே விட்டுருவேன். இது ஏன் மேல சத்தியம். மீனா பைத்தியம் பேசாத. நான் வேணா அவன்கிட்ட பேசி பாக்குறேன். என்னடா மச்சான் வெங்கட் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, எங்க மதுரைக்காரியா காணோம்? அவ ஒரு ஆம்பளையத்தை கல்யாணம் பண்ணிக்குவாளாம். அதனால அவங்க அப்பா வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்களாம். இன்னைக்கு நிச்சயதார்த்தமா. ஒன்றில்லம்மா. ஹாய் மாம்ஸ். என்ன எப்ப பார்த்தாலும் ரிசர்ச்சா? என்னடா ஆளை காணமேன்னு பார்த்தேன். என்ன வேணும்? ஓ, அப்ப என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அப்படியே உன்னை நினைச்சிட்டாலும். என்ன மாம்ஸ்? ஓ, வைரஸ்க்கு ஏதோ மெடிசன் கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல இருக்கீங்க போல இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? உங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டேன். அது எதுக்கு பார்த்த?
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. என் வயசு, என்ன மாதிரியே உடம்பு, அச்சு அசல் என்ன மாதிரியே இருப்பா. அவளுக்கு பயங்கரமான ஒரு வைரஸ் தாக்கிடுச்சு. சாதாரண வைரஸ் இல்ல, காதல் வைரஸ். ஏய், என்ன நக்கலா? என்ன? இல்ல மாமா, நக்கல் இல்ல. நக்கலோ நக்கல். முதல்ல வெளியே போ. என்ன மாமா, அவன் நாக்க தொங்க போட்டு என்ன மாதிரி ஃபிகர் கிடைக்காதோன்னு சுத்திட்டு இருக்கானுங்க மாமா. நீ என்னடானா? ஏய், சி சி சி, போ 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 போ. ஓடி. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. இது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் குணாவோட வீடு தானே? ஆமா, நீங்க? என் பேர் மீனா. ஓ, நீங்க தான் கொடைக்கானல்ல ஆக்சிடென்ட் ஆகி லிப் டு லிப் கிஸ். குணா இருக்காருங்களா? ம். வாங்க மாமா, உள்ள ரூம்ல இருக்காரு, போய் பாருங்க. மறுபடியும் வந்துட்டாளா? ஓ மீனா, நீங்களா? வாங்க உள்ள வாங்க. என்ன திடீர்னு? உட்காருங்க உட்காருங்க மீனா. ஆமா, எப்ப தஞ்சாவூர் வந்தீங்க? காலையில. இன்னைக்கு காலையிலயா? ஆமா, என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திலகா சொன்னா. ஓஹோ, ஓ சாரி, நான் ஒரு முக்கியமான ரிசர்ச்ல இருக்கேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? மா இல்ல வேண்டாம். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுல? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனா என் மனசுதான் சரியாகவே இல்லை. என்ன சொல்றீங்க? நீங்க ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நீங்க காப்பாத்தலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என்னது, நான் காப்பாத்துனதால பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் என் மாமாவும் அப்பாவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மீனா, நான் உன்னை காப்பாத்துனது ஒரு டாக்டரோட கடமை. அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன். குணா, நான் இப்ப எல்லாத்தையும் இழந்து தனியா நிக்கிறேன். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். மீனா, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் இப்ப திலகா வீட்ல இருக்கேன். சரி, நீங்க உடனே இப்ப திலகா வீட்டுக்கு போங்க. நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். இப்ப உங்களுக்கு தேவை ரெஸ்ட். போங்க. என்ன மாமா கிட்ட பேசிட்டீங்களா? நான் அவரோட மாமா பொண்ணு தான். ஆனா என்கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்டாரு. ஆனா கொஞ்ச நாளாவே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நான் உண்மையதாங்க சொல்றேன். என்ன பேசுவாரு? அவ நல்ல பொண்ணு, சின்சியரா இருப்பா, எந்த வேலை கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா செய்வா, அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய சொல்லியிருக்காருங்க. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப லக்கிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அட, இது என்னங்க சந்தோஷம்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? என் மாம்சு உங்களை தான் லவ் பண்றாரு. அதனால தைரியமா இருங்க. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒண்ணும் கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வாங்க. வரேன். மாம்சு, மாம்சு, எழுந்திரீங்க, எழுந்திரீங்க. குட் மார்னிங். இந்தாங்க. காலங்காத்தால உன் முகத்துல முழிச்சல விளங்குன மாதிரி தான். அட, இதுக்கு எப்படி சலிச்சுக்கிறீங்க? வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுங்க. அம்மா எங்க? நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? அவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இவ்ளோ நேரம்லாம் தூங்க மாட்டாங்களே. இத புடி. அட, இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். என்னமாச்சு? என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஒண்ணு இல்லப்பா, லேசா காய்ச்சல். என்னம்மா உடம்பு இப்படி சுடுது? வாங்க ஹாஸ்பிடல் போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா. ஏய், நீ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரி. என்னம்மா அது? உடம்பு இப்படி கொதிக்குது, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா.
ஒன்றும் இல்லை குணா, சாதாரண காய்ச்சல் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், டேப்லெட் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா க்யூர் ஆயிரும். சரி டாக்டர். ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? அம்மாக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது. நீங்களே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணலாமா? இட்ஸ் நார்மல், டோன்ட் வரி. ஓகே சரி டாக்டர். ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்க குணா. கண்டிப்பாக. சரிடா மச்சான், அம்மா நல்லபடியாக பார்த்துக்க. சரிடா. அம்மா உன் ரிசர்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குடா. சில புக்ஸும் மெட்டீரியல்ஸும் வாங்க வேண்டியது. மச்சான் நான் சொல்றதே தப்பா நினைச்சுக்காத. மீனா பாவண்டா, எவ்வளவு நாள் தான் வெளியே தங்கியிருப்பா? யாரா அவளை வீட்டை விட்டு வெளியே வர சொன்னா? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா? லூசு மாதிரி பேசாடா. அவ யாருக்காக ஊரோட்டு வந்திருக்கா தெரியுமா? யாருக்காக? உனக்காக தான்டா. எல்லாத்தையுமே வந்துட்டு தனி மரமா நிக்கிறா. நம்பி வந்த நீ எப்படி பேசலாமாடா? என்னடா பண்ண சொல்ற? டேய், மீனாவுக்கு யாருமே இல்லைங்கிற மனநிலை மாறணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபீலிங்ஸை நினைச்சு அவ செத்து போயிடுவாடா. இதுக்கு என்னதான்டா வழி? குழப்பமே இல்லாம உட்காந்து நல்ல முடிவாயிடு. என் சித்தப்பா தப்பா தலனுக்கு வேற காசு கொடுக்க வேண்டியிருக்கு. போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். என்ன குழப்பிட்டு நீ கிளம்புறியா? குழப்பம் இல்லடா, உட்காந்து நல்லா யோசித்து பாரு. சரி கிளம்பு கிளம்பு, நல்ல முடிவா வரும். வா மீனா, என்ன விஷயம்? குணா, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? வெங்கட் தான் சொன்னாரு. பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு. குணா, அப்புறம் நான் சொன்னது. மீனா, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சே நீ டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் சுத்தமா எனக்கு ஒத்து வராது. எனக்கு என்னோட லட்சியம் தான் முக்கியம். இனிமே என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத. இப்பவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. நீங்க உங்க லட்சியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அத்தை, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. வேலைக்கு மெடிசன் எல்லாம் சாப்பிடுங்க. இன்னும் 4 monthsல நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன். ரேவதி, குணா கோபப்படுவானே தவிர அவன் தங்கம்மா. ஸ்கூல்ல படிக்கிறப்போ மற்ற பசங்க சாக்லேட் கேட்டா வாயில இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம்மா. கள்ளம் கபடம் தெரியாம வளர்ந்துட்டான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அத்தை இல்லம்மா, எனக்கு அப்புறம் அவன் கூட இருந்து நீ தான் அவனை பார்த்துக்கணும். ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க ஒரு பெரிய டாக்டரோடைய அம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க அத்தை. பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன். வாங்க மீனா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, குணாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அச்சச்சோ, இப்பதான் ஏதோ டிஸ்கஷன் இருக்குதுன்னு போனா. ஆனா கார் இங்க நிக்குது. அதுவா, மோஸ்ட்லி அவர் வெளியே போகும்போது பைக் தான் யூஸ் பண்ணுவாரு. சரி, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, டீ காஃபி ஏதாவது. பரவாயில்ல, நீங்க கேட்டதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் நான் கிளம்புறேன் ரேவதி. குணா வந்தா நான் அவரை பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. சரிங்க, மாமா வந்தா சொல்றேன். நீ பார்க்க வந்தேன்னு அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. என்ன தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? யார் கூட பேசுற? பக்கத்து வீட்டு அக்கா பால் வாங்குறதுக்கு வந்தாங்க. எடுத்து கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க போறதுக்கும் நீங்க வரதுக்கும் கரெக்டா இருந்தது. என்ன டைமிங்கா? இல்ல, ரைமிங். உள்ள போ. சொன்னா புரிஞ்சுக்கோங்க குணா, ப்ளீஸ். நான் திலகா வீட்டுல தங்கி இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குணா. என் மாமாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை காப்பாத்துனது பெரிய தப்பா போச்சே. குணா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நான் கெஞ்சி கேக்குறேன். நான் உங்க கூடவே இருக்கேன். மீனா, என் நிலைமை புரியாம பேசுற. என் கனவு லட்சியம் தான் எனக்கு முக்கியம். காதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. குணா, இதுதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு தர பரிசா? பரவாயில்ல குணா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன தேடி வருவீங்க. அன்னைக்கு உங்க கண்ணீரை துடைக்கவோ உங்க கூட இருக்கவோ இந்த மீனாவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஹேய் மீனா, இப்படி எல்லாம் பேசினா உன்னை லவ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வெளியே போ. போ. வேண்டாம்.
அத்தை இந்தாங்க அத்தை, பால் குடிங்க. அத்தை அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு? அத்தை 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 மாமா அத்தை என்னாச்சு? தள்ளு. என்னடி? அத்தை மா 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 எழுந்துருங்கம்மா. மா மா என்னாச்சுமா? மா 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 ஐயோ மா எதிரிமா எங்களை விட்டு போயிட்டியேம்மா. ஐயோ எல்லாத்தையும் வாங்கிட்டல? வாங்கிட்டேன்டி. சரி, போகும்போது அந்த கடைக்கு போயிட்டு போயிடலாம். வா. ஹலோ அண்ணே, நான் சக்தி பேசுறேண்ணே. சொல்லியா, கண்டுபிடிச்சியா? ஆமாண்ணே, இப்பதான் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து ஒரு ஆட்டோல ஏறி போய்கிட்டு இருக்காங்கண்ணே. அவ கூட அதான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே, அதானே நம்ம கூட அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போனோமே. ஆமாயா, அவ பேர் திலகா. ஆமாண்ணே. யோ, அப்ப தஞ்சாவூர்ல அவ திலகா வீட்டுல தான் இருப்பா. ஆமாண்ணே. நீ அவளை ஃபாலோ பண்ணு. நான் உடனே வரேன். சரிங்க, ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. ஓகேண்ணே. ஏய், வண்டியா எடு வண்டியா. மாமா, நான் ஃபாரின் கிளம்புறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு படிப்பு வர முடியல. 2 பேரும் கல்யாணம் பண்ணாம ஒரே வீட்ல ஒண்ணா இருந்தா ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அத்தை சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே நீதான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில உங்க கூட இருக்க முடியல. கரெக்டா வேலைக்கு சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இதுக்கு முன்னால நான் விளையாட்டா இருந்துட்டேன். இப்பதான் வாழ்க்கையோட அர்த்தம் புரியுது. என் படிப்பு முடிஞ்சதும் என் அப்பாகிட்ட சொல்லி நம்ம மேரேஜை பத்தி பேசுறேன். வரேன் மாமா. போயிட்டு வரேன் மாமா. ஏ திலகா, என்னம்மா? இங்க வா. இவையே இங்கே இருக்கா? அறிவு இல்ல? அம்மா இருந்துட்டாங்க, அப்பா இருந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கலான்னு பாக்குறாளா? ஃப்ரெண்டு வீடுனா வந்தமா சாப்பிட்டமா இருந்தமான்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே குடியிருந்தலான்னு பாக்குறாளா அவ? அம்மா சத்தம் போடாதம்மா, அவ காதுல விழுந்துரும். நான் எவ்வளவு சொல்லி அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவனையே இவன் நினைச்சிட்டு இருக்காளா? முதல்ல அவளை வெளியில போ சொல்லு. கொஞ்சம் பொறுமா, நான் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். மீனா, மீனா, மீனா. அம்மா, மீனா போயிட்டா போல, அவளை காணோம். போயிட்டாளா? எங்கேயாவது போய் தொலையிட்டோம். இனிமே வந்தா அடிச்சு துரத்திடுவேன். உள்ள வாடி நீ.
என்ன என் கையில சாவணும்னு முடிவு பண்ணிட்டியா? எப்படி செத்தா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு பதிலா ஒரேடியா சாகடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். இனிமே என் தொல்லை இருக்காது இல்லையா? நானும் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். மீனா பைத்தியக்காரத்தனமா பேசாத. போ முதல்ல ஊருக்கு போ, ரெஸ்ட் எடு, மனசை மாத்திக்க, மறக்க கத்துக்க. எதை மறக்க சொல்றீங்க? என்ன தொட்டு தூக்குனதையா இல்ல வாயோட வாய் வச்சு கிஸ் பண்ணதையா? மீனா எனக்கு கோவம் வருதா? அன்னைக்கு என்ன காப்பாத்தின சாக்குல என்ன எங்கெல்லாம் தொட்டிருப்பேன். நானும் ஒரு தமிழ் பொண்ணுதான். ஒருத்தனோட தான் வாழணும், ஒருத்தன் தான் என்ன தொடணுங்கிற கொள்கையில இருக்கேன். நீ எந்த கொள்கையோட வேணாலும் வாழ்ந்துக்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. குணா, நான் வெக்கத்தை விட்டு கேக்குறேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு என்ன கைவிட்டுறாத ப்ளீஸ். எங்கடா இருக்க? ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதை ரிசர்ச் பண்ண போய்கிட்டு இருக்கேன். அதோட ஃப்ரெஷ்ஷா ஒரு பாடி இருக்கு, மீனோட பாடி. அதை வச்சு அரேஞ்ச் பண்றா. டேய் என்ன சொல்ற? டேய் ஒண்ணுமே தெரியாம வேஷமா போடுற. டேய் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த பொண்ணோட சாவுக்கு கண்டிப்பா நீதான்டா காரணம். எத்தனை தடவை பின்னாலே வந்தாடா. எந்த பொண்ணுமே செய்யாத காரியம்டா இது. அவளை போய் அநியாயமா கொன்னுட்டேடா பாவி. எல்லாரும் தஞ்சாவூர் கிளம்பி வாங்க. வா வா வா, வந்து பேசிக்கலாம். வா 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 வா. டேய் நேரா போ. தஞ்சாவூர்ல இருந்துகிட்ட வித்த கட்டுறா, அவளை தூக்குற. அவளை இந்த ஏரியா தான், திரும்ப அந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. மீனா 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 எங்க? மீனா இங்க இல்ல. மீனா எங்க போனா? அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும். வா வண்டியில ஏறு. போடா. போ. ரைட் சைடு போ. எந்த பக்கம்? அங்கேயா? ஆமா. இங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். எங்க? இங்கதான் இருக்கு. மீனா என்ன மன்னிச்சிரு மீனா. உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன் மீனா. இப்ப அடுத்து என்னடா பிரயோஜனம்? இதெல்லாம் முதல்ல யோசிக்க வேண்டாம். இங்கேயா? ஏய் மீனாவை கேட்டா கல்லறை கூட்டு போயிட்டு இருக்கா? இங்கதான் இருக்கா. இங்கதான் எங்க? உள்ளதான் இருக்கா. எங்க இருக்கா? இங்கதான். ரொம்ப தேங்க்ஸ். ஏய் மீனா எங்க இருக்க? மீனாங்க. நீங்க மீனாவுக்கு என்ன வேணும்? நான் மீனாவோட முறமாப்ல. ஏன் முறமாப்லையா? நீங்க அனதா பணம்லாம் சொன்னீங்க. என்ன அனதா பணமா? இப்ப அடுத்து என்னடா பிரயோஜனம்? எத்தனை தடவை அவட சொன்னா உன்னை லவ் பண்ற திரும்ப திரும்ப வந்தாலடா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோமேடா. அப்பெல்லாம் கேட்காம இப்ப புடமாக்கிட்டேடா அவளை. அப்பவே நான் உன்னை லவ் பண்றேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்ப இப்படி எல்லாம் ஆயிருக்குமாடா? வீட்டுல பிரச்சனை சொல்லிருந்தா உன்னை நம்பி வந்தா. இனி உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. நீ எப்படியும் போய் தொலை. இப்பதாங்க அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்ன? ஏய் ஏய்
மீனாங்க டேய் யாரா குணா அவன் தான் சார். வாடா வாடா வா
என்னம்மா? வீடு பூட்டிருக்கு. இப்போ என்ன பண்ண போற? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ரேவதி சொல்லு. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்டி. வீட்டில் தான் இருக்கியா? ஆமா, என்ன விஷயம் சொல்லு. நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வாடி, என்ன கேள்வி கேக்குற? கிளம்பி வா. சரிடி, நான் வச்சிடுறேன். சீக்கிரம் வா. ஓகே. காந்திபுரம் போங்க. சரிம்மா, வா போலாம். கொஞ்சம் இரு. குணா, டே குணா, குணா. ஏன் கத்துறீங்க? காலிங் பெல் இருந்து அடிக்க வேண்டியதானே? இருந்தா அடிக்க மாட்டோமா? அங்க பாரு, எல்லாம் கரண்ட் தொங்குது. எதை சொல்றீங்க? காலிங் பெல்ல தான். அதானே பார்த்தேன். குணா, டே குணா, குணா, டேய் குணா. டேய், என்னடா வெங்கட் இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு என்னடா பண்ற? என் ஃப்ரெண்டு வீடுக்கா, ஒரு வருஷமா ஆளே காணோம். அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஒரு வருஷமா நீ எங்கடா போயிருந்த? இவளை கட்டினக்கு அப்புறம் தான் இவங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியவே விடலையே. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்ல மனுஷங்க யாருமே இல்ல, பேய் தான் இருக்கு. பேயா? இந்த ஊர்ல எல்லாருமே பேய் தான் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அட போக்கா. என்னங்க அவங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க, சிரிக்கிறீங்க? யாராவது கூட கதை விட்டுருப்பாங்க, அதை உண்மையை நம்பி நம்ம கையில பூ சுத்துறாங்க. இல்ல மாமா, ராத்திரியான பூச்சாண்டி வரும், நானும் பாத்திருக்கேன். சொன்னேன்ல. இந்த குழந்தைய கூட விட்டு வைக்கலையா நீங்க? பேய் பிசாசுன்னு. சரிடா, அப்புறமா வீட்டுக்கு வா. வரட்டுமா? சரிக்கா, வாடி போலாம். சரி, அவன் இல்ல, கடைசியா கல்லறையில தான் பார்த்தோம். எங்க போனான்னு தெரியல. நாம கிளம்புவோம். வாமா. யாரா பணத்தை தூக்கிட்டு வர? இங்கதானே வந்தாரு. எங்க போனாரு? காணுமே. இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே என்னம்மா பண்ணுற? இல்ல, இங்க யாரோ உள்ள போன மாதிரி இருந்தது. இந்த வீடே ஒரு மாதிரியான வீடுமா. ஆமாம், உன் வீடு எங்கேம்மா இருக்கு? 6 மாசமா இந்த கம்பெனியில் தான் நான் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறேன். ஆனால் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. எனக்கு இந்த ஊர் தான். கொஞ்ச நாளா வெளியூருக்கு போயிருந்தேன், இன்னைக்கு தான் வந்தேன். இங்கெல்லாம் நிற்காதம்மா, வீட்டுக்கு கிளம்பு. சரிங்க. வருவியா? 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 இங்க வருவியா? உன்னை
இப்படி அடிக்கிறீங்க? நானே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கண்ணு மாதிரி பெத்து வச்சிருக்கேன். பேய் வீட்டுல வந்து பந்து எடுத்துட்டு இருக்காமா. என்னது பேய் வீடா? ஆமாம்மா, ராத்திரி எல்லாம் பயமா இருக்கும், ஒரே சத்தமா இருக்கும் இந்த வீடே. அட போமா, நீ வேற. உள்ள என் மாமா தான் இருக்காரு. ஏமா உன் பேச்சு கேட்க நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைம்மா, போமா. நம்ப மாட்டீங்களா? இருங்க. குணா, குணா மாமா, மாமா, குணா மாமா, குணா மாமா. அட ஏமா நீ வேற, எங்கம்மா உன் மாமா? போமா, போய் வேலை பாரு, போமா. வாடா, வருவேன் இனிமே இந்த பக்கம் வா. வர மாட்டியா? குணா மாமா, நான் மீனா வந்திருக்கேன். குணா, டேய் குணா, நான் மீனா வந்திருக்கேன்டா.
குணா அங்க என்னடா பண்ற? நான் இங்க இருக்கேன்டா. குணா மாமா மாமா சொன்ன கேளு. மாமா மாமா மீனா பேய் மீனா மீனா படுத்துக்கோ படுத்துக்கோ. யாரும் இல்லை யாரும் இல்லை படுத்துக்கோ. தூங்கு தூங்கு. மீனா தூங்கு. வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க உட்காருங்க சார் உட்காருங்க 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 சார் உட்காருங்க. மீனா டீ கொண்டு வாமா. உட்காருங்க உட்காருங்க சார். மீனா டீ கொண்டு வா. சார் குடுமா குடு 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 குடிங்க சார். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோ. குடிங்க குடிங்க. என்ன சார் சுட்டுருச்சா? என்ன மீனா சூடா இருக்கும். போய் ஆத்தி கொண்டு வா. போ 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 சீக்கிரம் போ. எங்கம்மா இருக்கு? அதோ அங்க இருக்கு சார். ஹலோ ஆம்புலன்ஸ் உடனே வாங்க. யோ வாடி அடியா. சரிங்க. ஏய் அமைதியா உட்கார்றா. பாடியை பார்த்து கொண்டு போங்க. பரமேஷ் சார் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். மீனா டேய் உள்ள போடா. மீனா எங்கடா? உள்ள போடா. மீனா எங்க? உள்ள போடான்றல. மீனா எங்க? உள்ள போடா. மீனா எங்க? உள்ள போடான்ற. ஏ மீனா உள்ள. ஏய் உள்ள போடா. போடுங்க. உள்ள போடா. உள்ள போடா. உள்ள உள்ள போடாதடா. போடா. எங்கடா? உள்ள போடா. ஓய் மீனா மீனா பேசாம உட்காரணும். பிச்சுரும் பிச்சுன்னு. மீனா மீனா திரும்ப கத்தனா முட்டிலே போடுங்க அவனை. சரிங்கய்யா. மீனா 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 மீனா
மீனா மீனா மீனா மீனா மீனா மீனா பேசாம படுறா மீனா மைனான்னு மீனா மீனா என்ன எங்க சத்தம்? ஒரு மெண்டல் கேஸ் சார். ஏய் அங்க என்னடா சத்தம்? வந்தா பிச்சிருவேன். என்ன குணா மாதிரி இருக்கு? என்னையா இவரை பிடிச்சு உள்ள போட்டுருக்கீங்க? சார் இவனை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியா. இவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆராய்ச்சில பண்ணி பல அவார்டு வாங்கியிருக்காரு. இவருக்கே இந்த நிலைமை. என்ன பண்ணாரு? சார் பணத்தோட ஒரு வருஷமா வாழ்ந்துருக்கான் சார். பணத்தோடயா? நேத்து தான் சார் அரெஸ்ட் பண்ணோம். நைட்டு பூரா ஒரே சத்தம் சார். டாக்டரை வச்சு இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் அமைதியானோம். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் சார். திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் சார். சரி பார்த்து ஜாக்கிரதையா கூட்டு போயிட்டு வாங்க. சரிங்க சார். வாடா வாடா ஏறு ஏறு ஏறி அவள ஏறடா ஏறு. யோ 201 அந்த பொண்ணோட பாடி மார்ச்சர்ல இருக்கா இல்ல கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போகல, இங்கதான் இருக்கு. தகவல் கொடுத்தாச்சு, இன்னும் யாரும் வரல. குணா ஏய் ஏய் குணா குணா அப்படியே 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 காரோட உள்ள குதிச்சு போறயா. புடியா பிடிச்சு அமுக்கியா. ஏய் அமைதியா உட்கார புரியலையாப்பா. நல்லா புடிங்க உன. டேய் டேய் நில்லு 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 நில்லுடா நில்லு.
வண்டியில ஏத்து. தூக்கி போடு போடு வண்டியில. மீனா மீனா டேய் டேய் நில்டா டேய் நில்டா சொன்னா கேளுடா டேய் சுட்டுறேன் டேய் வண்டி விட்டு இறங்குடா சொன்னா கேளு மீனா மீனா நம்ம வந்துட்டோம் மீனா மீனா வா போலாம் வா வா இங்க யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம்